ஹலோ ஆல், குட் மார்னிங். February 16க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். கான்ஸ்டியூஷனில் எலெக்ஷன்லேயும் சரி மிக முக்கியமான தீர்ப்பு ஒன்று நேற்று வெளியாகிருக்கு. அரசியல் கட்சிகளுக்கு தனிநபர் நிறுவனங்கள் நன்கொடை வழங்குறாங்க இல்லையா, தேர்தல் பத்திரம் திட்டம். இந்த திட்டத்தை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். எலக்ட்ரல் பாண்ட் இஸ் அன்கான்ஸ்டியூஷனல் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். கடந்த 2017-18 ஆண்டு மத்திய அரசு பட்ஜெட்டில் தேர்தல் பத்திரம் திட்டம் அப்படின்னு ஒன்று அறிவிக்க போகிறோம் அப்படின்னு இனாகுரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க 17-18 பட்ஜெட்டில். ஸோ 2018 ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி இந்த தேர்தல் பத்திரம் திட்டம் அமலுக்கு வந்தது. இதன்படி SBI பாரத் ஸ்டேட் பேங்க் சார்பில் ரூபாய் 1000 தொடங்கி 1000, 10,000, 1 லட்சம், 10 லட்சம், 1 கோடி இந்த மாதிரி 5 ஸ்லாப்ல கிடைக்குது என தேர்தல் பத்திரங்கள் வெளியிடப்பட்டன. ஜனவரி, பிப்ரவரி, ஜூலை, அக்டோபர் மாதங்களில் ஸ்டேட் பேங்க் வங்கியின் குறிப்பிட்ட 29 கிளைகளில் மட்டுமே இந்த தேர்தல் பத்திரங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. பொதுவாக இந்த மாதத்தில் 10 நாட்கள் மட்டுமே இந்த தேர்தல் பத்திரங்கள் விற்பனை செய்யப்படும். தேர்தல் காலத்தில் மட்டும் மாதம் முழுவதும் விற்பனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்தல் பத்திரம்னா என்னது, அது எப்போ வந்தது அப்படிங்கிற மாதிரி ஹிஸ்ட்ரி பார்த்தாச்சு. தென் தனிநபர், நிறுவனம் என யார் வேண்டுமானாலும் இதை வாங்கி தங்களுக்கு விருப்பமான கட்சிகளுக்கு நன்கொடையாக வழங்கலாம். இந்த பத்திரத்தில் வாங்குபவர் பெயர், முகவரி உள்ளிட்ட எந்த விவரங்களும் இருக்காது. இதனை பெறும் கட்சிகள் 15 நாட்களுக்குள் இந்த பத்திரத்தை பணமாக மாற்ற வேண்டும். இப்போ நான் தான் கொடுக்குறேன் அப்படின்னா என்னை பற்றி எந்த தகவலுமே இல்லாமல் நான் ஒரு SBI பிரான்ச்சில் போயிட்டு அந்த 29 கிளைகளில் உள்ள ஏதாவது ஒரு கிளைகளில் போய் எனக்கு எந்த அமௌண்ட்டு கொடுக்கணுமோ அந்த ஸ்லாபில் உள்ள ஒரு தேர்தல் பத்திரம் வாங்கி எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு தேர்தல் கட்சிக்கு நான் அதை கொடுத்துடலாம். அரசியல் கட்சிக்கு அவங்க இதை 15 டேஸ்க்குள்ளே பணமாக மாற்றிடணும். 15 டேஸ் தாண்டிடுச்சுன்னா அது மாற்றமாகாது. அது என்ன ஆகும்னா பிரதம மந்திரியோட நிவாரண நிதி இருக்கு இல்லையா, அதுக்கு போயிடும். ஓகே, இது சம்மந்தமாக நிறைய பேர் வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. இதற்கான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பு தான் பார்க்கலாம். ஸோ இதோட வாதங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. இதோட தீர்ப்பு தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வு அவர்கள் முன்னாடி வந்தது. ஸோ அவர்கள் நேற்று இதுக்கு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. மக்கள் உரிமை சட்டம், தகவல் பெறும் உரிமை சட்டம், வருமான வரி சட்டம் ஆகிய சட்டங்களுக்கு எதிராக இந்த தேர்தல் பத்திரம் திட்டம் உள்ளது. 3 சட்டங்கள் சொல்லியிருக்காங்க. மக்கள் உரிமை சட்டம், தகவல் பெறும் உரிமை சட்டம், வருமான வரி சட்டம், இந்த 3க்கும் இது எதிராக உள்ளது. கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக கூறுவதை ஏற்க முடியாது. இது சட்டவிரோதமான இந்த திட்டம் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் பத்திரம் விற்பனையை ஸ்டேட் பேங்க் உடனடியாக நிறுத்த வேண்டும். அரசியல் கட்சிகள் மாற்றாமல் வைத்திருக்கும் பத்திரங்களை உடனடியாக கவர்மெண்ட்டை ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான தொகையை சம்பந்தப்பட்ட நன்கொடையாளர்களின் வங்கி கணக்கில் ஸ்டேட் பேங்கை செலுத்திடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 2019 ஏப்ரல் முதல் இதுவரைக்கும் விற்பனை செய்யப்பட்ட தேர்தல் பத்திரங்கள் குறித்த முழுமையான விவரங்களை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் ஸ்டேட் பேங்க் வங்கி வருகிற மார்ச் 6ஆம் தேதிக்குள் கொடுக்கணும். அவங்க இதை பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தீர்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்க இல்லையா. இதற்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா நன்கொடையாக ஒரு பணத்தை அளிக்கக்கூடாது. ஒரு நிறுவனம் 3 ஆண்டுகள் லாபத்தில் 7.5% உட்பட்டே நன்கொடை வழங்க வேண்டும் அப்படிங்கிற சில திட்டங்கள்லாம் இருந்தது. அது எல்லாத்தையுமே 2017 அந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே அபாலிஷ் பண்ணிட்டாங்க. கட்சிகளுக்கு ஒரு நிறுவனம் எவ்வளோ வேண்டாலும் நன்கொடை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த தேர்தல் பத்திரம் திட்டம் வந்தது. இந்த திட்டம் இப்பொழுது ரத்து செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் பத்திரங்கள் மூலம் கட்சிகள் பெற்ற நன்கொடைகள் கடந்த 6 ஆண்டுகளில் கட்சிகள் எவ்வளோ நன்கொடை பெற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டேபிளர் காலம் கூட கொடுத்துருக்காங்க. பிஜேபி ஃபர்ஸ்ட் இருக்காங்க. 6,570 கோடி ரூபாய் நன்கொடை வாங்கியிருக்காங்க. காங்கிரஸ் 1,127. தென் அது போக நிறைய கட்சிகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 கட்சிகளை பற்றி கொடுத்துருக்காங்க. தென் பழனி அருகே 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு தடுப்பணையை கண்டுபிடிச்சிருக்காங்க. பழனி பக்கத்தில் ஒரு காலேஜ் டூர் அந்த மாதிரி போகும்போது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு டூர் மாதிரி போகும்போது இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. பழனி ஆண்டவர் மகளிர் கல்லூரி குழு தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுருளியாறு இல்லைன்னா சுள்ளியாறு அப்படின்னு சொல்கிறாங்க. இது சண்முக நதியின் ஒரு கிளையாறாகும். இதில் இருந்து போகும்போது
ஒரு கிராமத்துக்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த அணை கட்டப்பட்டிருந்தது. அதிலிருந்து சிதைந்து போன இடைப்பாடுகள்லேருந்து இந்த தடுப்பணை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு காட்டாற்று வெள்ளத்தை அப்புறம் மதகை வந்துட்டு உடைத்தெறியதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த தடுப்பணை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தடுப்பணை ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு கட்டப்பட்டிருந்தாலும் தற்பொழுது வெறும் 50 மீட்டர் மட்டுமே வெளியே தெரியப்படுகிறது அப்படின்னு. இந்த செங்கற்கற்களை பார்க்கும் பொழுது இது 10ஆம் நூற்றாண்டு கட்டுமானங்களில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலம் இது 1000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகளவில் பொருளாதாரத்தில் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது ஜப்பான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பொருளாதார வரிசையில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது USA, தென் சீனா, நெக்ஸ்ட் ஜப்பான் இருந்தாங்க. இப்போ அவங்க 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டு இப்போ ஜெர்மன் வந்து முன்னாடி போயிருக்காங்க. இதுக்கு காரணம் அவங்களோட பொருளாதாரம் சரிந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட காரணங்கள் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஜப்பானோட மக்கள் தொகை பெருமளவில் குறைந்து வருவதாலும் உற்பத்தியும் போட்டிச் சூழலும் குறைந்திருப்பதுதான் பொருளாதார சரிவுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2ஆம் உலகப் போரிலிருந்தே பெரும் அழிவுக்குள்ளான ஜப்பான் விரைவிலேயே அதுலேருந்து மீண்டு வந்துட்டாங்க அப்படின்னு. பொருளாதார ரீதியாக அமெரிக்காவுக்கு அடுத்த இடத்தை வந்துட்டு 1970-80களில் மிகப்பெரிய வளர்ச்சி மூலம் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னு. தென் 1990ல் ரியல் எஸ்டேட் துறை வந்துட்டு பயங்கரமாக சரிந்து உள்ளது. அதனால் இந்த பொருளாதாரம் கொஞ்சம் தடுமாற்றத்துக்குள்ளானது. எனினும் நிதானமான வேகத்திலே வந்து அதோட வளர்ச்சி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் 2010ல் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி சீனா 2வது இடம் முன்னேறியது. 2023 நிலவரப்படி ஜப்பான் 3வது இடத்திலும் ஜெர்மனி 4வது இடத்திலும் இருந்தது. பட் தற்பொழுது ஜப்பான் 4வது இடமான பின்னகர்ந்து உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது ஜெர்மனி, ஸோ ஃபர்ஸ்ட்டு USA, தென் சைனா, 3வது ஜெர்மனி, 4வது ஜப்பான், 5வது இந்தியா இருக்குது. ஜப்பானின் பொருளாதார சரிவு குறித்து அங்கே உள்ள ஒரு நிபுணர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலக அளவில் வாகனத்துறையில் ஜப்பான் நிறுவனங்கள் அதிகமான ஆளுமை செலுத்தி வந்திருந்தன. தற்பொழுது உலகம் மின் வாகனம் நோக்கி வேகமாக நகர்ந்து வருகின்ற காரணத்தினால் ஜப்பான் அதன் முக்கியத்துவத்தை இழந்துள்ளது. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. மின் வாகனத்தை நோக்கி உலகம் முழுவதும் வந்துட்டு அந்த ஆர்வம் அந்த பக்கம் திரும்பியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜப்பானில் மக்கள் தொகை எண்ணிக்கை குறைந்துள்ளது. அதனால் தொழிலாளர்களுக்கு தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. மேலும் தனிநபர் நுகர்வு தொடர்ந்து சரிவருகிறது. இதனால் முதலீட்டாளர்கள் ஜப்பானில் முதலீடு செய்ய தயக்கம் காட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு காரணம் கொடுத்துருக்காங்க. சென்னை மெட்ரோ ரயில் பயணிகளுக்காக சிறப்பு பாதுகாப்பு குழுவை நேற்று வந்துட்டு நந்தனம்ல ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை வந்து பிங்க் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் தவணையாக இதில் இந்த ஸ்குவாடில் வந்துட்டு 23 பெண்கள் வந்து இருக்காங்க. தற்காப்பு கலையில் பயிற்சி பெற்ற பெண்கள் குழு இவங்க. தற்காப்பு கலை மட்டும் இல்லாமல் ஒரு வாடிக்கையாளர் சேவைக்காகவும் தென் டெக்னாலஜியில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க. ஈவன் தோ எல்லா இடத்துலையும் வந்துட்டு நிறைய CCTV கேமராஸ் இருந்தால் கூட மெட்ரோ பயணிகளினோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சே வருது. இந்த இடத்துல பெண்களோட பாதுகாப்பை ஒரு கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த பிங்க் ஸ்குவாடை வந்து அறிமுகம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய தேசிய திரைப்பட விருதுகள், இந்த விருதுகள் வந்துட்டு ஆண்டுதோறும் வழங்கி சிறந்த நடிகர், நடிகை, துணை நடிகை, தென் வாழ்நாள் சாதனை விருதான தாதா சாஹிப் பால்கே விருதெல்லாம் கொடுத்துருக்காங்களே. இதில் சின்ன பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. திருமதி இந்திரா காந்தி அவர்களோட பெயரில் வந்துட்டு ஒரு விருது வழங்கப்பட்டிருக்குது. இந்த விருதோட பெயரில் வந்து மாற்றம் செஞ்சுருக்காங்க. இயக்குனரின் சிறந்த அறிமுக படம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு அறிமுகமான படத்தில் சிறந்த இயக்குனருக்கான விருது கொடுக்குற மாதிரி. ஸோ இதோட பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அதுபோக இதோட பரிசு தொகையை வந்து எப்பொழுதுமே இயக்குனரும் தயாரிப்பாளரும் பங்கு போட்டுக்குவாங்க. பட் இப்போ வந்துட்டு அது இயக்குனருக்கு மட்டுமே அந்த பரிசு தொகை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் பழம்பெரும் நடிகையான நர்கிஸ் தத் அவர்களோட பெயரில் ஒரு விருது இருந்தது. அந்த விருதோட பெயரை தேசிய சமூக மற்றும் சுற்றுச்சூழல் விழுமியங்களை ஊக்குவிக்கும் சிறந்த திரைப்படம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. தென் திரைப்படத்துறையில் பெரும் சாதனைகள் செய்தவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது போல ஒரு உயரிய விருதான தாதா சாஹிப் பால்கே விருது கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கு பரிசு தொகை 10 லட்சம் இருந்தது. இதை 15 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. எல்லா விருதுகளுக்குமே பரிசு தொகையை வந்து உயர்த்தியிருக்காங்க. 2023 வந்துட்டு யார் இந்த தாதா சாஹிப் பால்கே விருது வாங்கினான்னு ஞாபகம் இருக்கா? வஹீதா ரஹ்மான். இவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான். பட் திரைப்படத்துறையில் தமிழகத்தை தவிர மற்ற மொழிகள்லாம் நிறைய நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி டீட்டெயில் கூட நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு தடவை போய் பார்த்துக்கோங்க. ராமர் கோவில் நினைவு நாணயம், இந்திய பணம் அச்சிடும் கழகம் இவங்க வந்துட்டு சமீபத்தில் அவங்களோட 19வது
ஆண்டு விழாவை முன்னிட்டு வந்துட்டு ஒரு 3 நினைவு நாணயங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒன்று ராமர் கோவில், தென் இந்தியாவில் அழியும் நிலையில் உள்ள ஒற்றை கொம்பு காண்டாமிருகம், புத்தரின் ஞானம், இந்த மாதிரி 3 நினைவு நாணயங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை நம்மளோட நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவங்க தான் வந்துட்டு இதை வெளியிட்டிருக்காங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலக வங்கி மற்றும் தேசிய வங்கிக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு பரிசு பொருள் கொடுத்துருந்தோன்னா அதில் ஏதாவது ஒரு முக்கியமான கருப்பொருள் கொடுத்துருப்போம். அந்த கருப்பொருளோட நினைவாக இவங்க கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 3 நினைவு நாணயங்கள். ஒன்று ராமர் கோவில், இப்போது பயங்கரமான ஒரு பேச்சு பொருளாக இருக்கு இல்லையா. 2வது இந்தியாவில் அழியும் நிலையில் உள்ள ஒற்றை கொம்பு காண்டாமிருகம், தென் புத்தரின் ஞானம். Then migratory birds die of suspected fertilizer poisoning in Pulicat. புலிகாட் ஏரிக்கு நிறைய பறவைகள் வலசையில் வரும், நிறைய ஊர்லேருந்து நிறைய நாடுகள்லேருந்து வரும். அப்போ கிழவை அப்புறம் வாத்து, அதாவது நாரைகள் மற்றும் வாத்து கூட்டத்தை சேர்ந்த முக்கியமாக நார்த்தன் பின்டைல் உள்ள வாத்துகள் வந்து அதிகமாக இறந்துருக்கின்றன. இதோட காரணத்தை பார்க்கும்போது இது சஸ்பெக்ட் வந்து பாய்சனிங் சொல்கிறாங்க. பட் பாய்சன்லாம் யாருமே வந்துட்டு வாலண்டியராக இதுக்கு பாய்சன் வைக்கலை. ஏதோ ஒரு ஃபர்டிலைசர், நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஃபர்டிலைசர் வந்து இது பாய்சனாக மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் இது போக நியூஸ் பேப்பரில் இன்றைக்கி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தீங்க அப்படின்னா, தேர்தல் பத்திரம்னு சொல்லிட்டோன்னா இதுக்கு நிறைய கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, ஆதரவு கொடுத்துருக்காங்க, அதை பற்றி கொடுத்துருக்கு. தென் சென்னையில் வந்துட்டு தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, நிறைய இடத்துல டாக் பைட்ஸ் கம்ப்ளைண்ட்டும் வருது. ஸோ இதற்காக வந்துட்டு ஒரு குழு அமைச்சு தனியாக ஒரு சட்டம் இயற்ற போகிறோம் அப்படின்னு கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்லேருந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் வானிலை அறிக்கையை முன்கூட்டியே கணிப்பதற்கான இன்சாட் 3DS இந்த செயற்கைக்கோள் வந்துட்டு நாளை விண்ணில் ஏவப்படுகிறதற்கு இதற்கான கவுண்டவுன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நம்ம எல்லாருக்குமே தெரியும், டெல்லியை நோக்கி வந்து விவசாயிகள் பேரணியாக போய்கிட்டு இருக்காங்க. மத்திய அரசின் பல கோரிக்கைகளுக்கு அவங்க முன்னாடி வச்சுருக்காங்க. ஸோ விவசாயிகள் சார்பில் இன்று பாரத் பந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க. நீங்கள் இன்டர்வியூலாம் போகும்போது இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ விவசாயிகள் பந்த் வந்துட்டு டெல்லியில் விவசாயிகளை உள்ளே வர முடியாமல் நிறைய ஏற்பாடுகளை அரசாங்கமும் பண்ணிகிட்ருக்காங்க. அதையும் தாண்டி விவசாயிகள் உள்ளே போயிட்டு போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு சார்பாக வந்துட்டு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நிறைய இடத்துல வந்துட்டு விவசாயிகள் மற்ற ஊர்லேயும் வந்துட்டு விவசாயிகள் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.